Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இத பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம வறுத்து மசாலா அரைக்க போறோம். அதுக்காக panல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1/4 கப் துருவன தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இது நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே நான் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இல்லை 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு இன்னுமே ஃப்ளேவர் பொடி உப்பை விட அதிகமாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நான் ஒரு பெரிய தக்காளியை பொடிசா நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.